N250 ஆமாங்க. 160 கிடையாது. 250 ஆமாங்க. ஒரு 250 சிசி ஒரு 1/4 லிட்டர் இன்ஜின் இருக்கிற ஒரு வெஹிக்கிளே உங்களுக்கு இந்த ஒரு 2 லேக் பட்ஜெட் செக்மெண்ட்ல கொடுக்க முடியும்னா, அது நிச்சயமா நம்ம பஜாஜால மட்டும் தான் கொடுக்க முடியும். ஆமாங்க. ஒன் ஆஃப் த மோஸ்ட் அஃபோர்டபிள் 250 சிசி வெஹிக்கிள்னா அது நிச்சயமா நம்ம பஜாஜோட பல்சர் N250னே சொல்லலாம். இந்த ஒரு வெஹிக்கிளோட ஸ்பெஷாலிட்டி அதான் 250 சிசிக்கு என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தோன்னா, உங்களுக்கு பவர் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் விஷயத்துலையும் ரியலி ஒரு 200 சிசி செக்மெண்ட்டுக்கு ஈக்குவலான ஒரு பவரில் வரும். அது இல்லாமல் இந்த வெஹிக்கிளோடைய அந்த ஒரு லாங் டிரைவ் கேப்பபிலிட்டின்றது ரொம்பவே நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சம் சப்போஸ் லாங் டிரைவ்லாம் அதிகமாக நீங்கள் ட்ரை பண்ணுவீங்கன்றப்ப நிச்சயமாக நீங்கள் இந்த 250 சிசி செக்மெண்ட் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுலேயும் குறிப்பாக பஜாஜோட இந்த ஒரு 250ல எனக்கு இன்னும் ரொம்ப ஒரு பெட்டராக ஃபீலான ஒரு விஷயம்னு பார்த்தோன்னா, அவங்களுடைய அந்த ஒரு ரிஃபைன்மெண்ட் லெவலில் அவங்க பொதுவாகவே பஜாஜ் இன்ஜின்ஸ்னு வந்துட்டாலே நம்மளுக்கு அந்த வெஹிக்கிள்ஸோடைய அந்த ஒரு ரிஃபைன்மெண்ட்டுன்றது நிச்சயமாகவே அந்த அளவுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபை பண்ணுற ரேஞ்சில் இருக்காது. கொஞ்ச நாள்லேயே இன்ஜின் சவுண்டு மாறும், இன்ஜின் ஒரு மாதிரி கரன்ற மாதிரி நாய்ஸோட ஓடுன்ற மாதிரி விஷயங்கள்லாம் நம்மளுடைய மனசில் இருக்கும். பட் ஆனால் இந்த பஜாஜோட பல்சர் N250ல பஜாஜோட ஒரு லேட்டஸ்ட் ஜென் இன்ஜின் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த லேட்டஸ்ட் ஜென் இன்ஜினில் ரிஃபைன்மெண்ட்டை ரொம்பவே சூப்பராக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் உங்களுக்கு இந்த வெஹிக்கிளோடைய அந்த ஒரு வைப்ரேஷன் அண்ட் அந்த ஒரு சவுண்டு அதை மாதிரி எல்லா விஷயத்தையும் ரெடியூஸ் பண்ணி வெஹிக்கிளோட இன்ஜினை ரொம்பவே சூப்பராக எட்டு வந்திருக்காங்க. ஆமாங்க. நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு இந்த வெஹிக்கிளோடைய அந்த ஒரு டிசைன் அண்ட் ஃபீச்சர் மாதிரி விஷயத்தில் உங்களுக்கு ரியலி குறை கிடையாதுன்னே சொல்லலாம். ஏன்னா உங்களுக்கு டிசைன் பொறுத்த அளவுக்கு நல்ல ஒரு ஸ்போர்ட்டியர் அண்ட் நல்ல ஒரு அக்ரெசிவ் ஸ்டைலிங்கில் வரக்கூடிய ஒரு நேக்கட் மோட்டர் சைக்கிளாக உங்களுக்கு இந்த வெஹிக்கிள் ஆஃபர் பண்ணுறாங்க. அதுக்கு அடுத்த விஷயம் உங்களுக்கு இந்த வெஹிக்கிளோடைய அந்த ஒரு ஃபீச்சர் வைஸ் பொறுத்த அளவுக்கு ஒரு ஃபுல் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் அதில் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி, ஜிபிஎஸ் நேவிகேஷன்ற மாதிரி அந்த ஒரு விஷயத்தையும் லோட் பண்ணிக்காங்கிறப்ப அதுலேயும் நல்ல சிறப்பாகவே பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து உங்களுக்கு இந்த வெஹிக்கிளோட பவர் ஃபிகர் மாதிரி விஷயங்கள் பொறுத்த அளவுக்கு இதில் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்க அந்த ஒரு 250 சிசி 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் பெட் மல்டிப்ளேட்ஸ் கிளச் பேர் பண்ண இன்ஜினாலன்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன், உங்களுக்கு ஒரு 24.1 bhp பர்சன்ட் 21.5 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்னு படிச்சு முடியுது. டாப் ஸ்பீட் 132 km/h வெஹிக்கிளுடைய மைலேஜ் பொறுத்த அளவுக்கு அரௌண்ட் ஒரு 44 km சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்த விஷயம் உங்களுக்கு இந்த வெஹிக்கிளுடைய அந்த ஒரு பிரேக்கிங் மாதிரி விஷயங்கள் பொறுத்த அளவுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் போத் உங்களுக்கு டிஸ்க் பிரேக்ஸு டுவெல் சேனல் ஏபிஎஸும் இருக்குதுன்றப்ப அந்த ஒரு விஷயம் ஓகே தான். வண்டியோட டோட்டல் வெயிட் பொறுத்த அளவுக்கு அது மட்டும் ஒரு 162 kg கிட்ட வரைக்கும் வருது. என்னதான் இருந்தாலும் 250 சிசி வெஹிக்கிள் அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் ஹெவி வெயிட்டாக தான் இருக்கும். அதுக்கடுத்து உங்களுக்கு வெஹிக்கிளோட சீட் வெயிட்லாம் 795 அது ஓகே தான் பாய்ச்சிருக்கு. ஆக மொத்தத்தில் வண்டியோட ப்ரைஸிங் பொறுத்த அளவுக்கு பேசிக் மாடல் உங்களுக்கு 1,82,000 ஸ்டார்டிங் ஆகுது. டாப் மாடல் 1,88,000 தான் வருதுன்றப்போ ப்ரைஸிங்லையும் ரியலி நல்ல ஒரு அஃபோர்டபுள் ரேஞ்சிலே இருக்கிறாங்க.